ஹாய், இன்றைக்கி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்புனேன். சிம்பிளாக வந்து கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னதுனால வண்டியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பஸ் ஸ்டாப்பில் அந்த பொண்ணோட அம்மாவும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். வராங்களான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் வந்து பள்ளத்தூரில் சோலையாண்டர் கோயிலுக்கு நாங்கள் வந்து போகிறோம் சாமி கும்பிட்றதுக்காக. அது போகிற வழியில் இந்த மணச்சைக்கு போகிற வழியில் இந்த 2 சைடு, இந்த சைடு வந்து தண்ணி நிறையா இருக்கும். இப்போ மழை பெஞ்சதில் தண்ணி நிறையா இருக்குது. அது மாதிரி வயலும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் டேர்ன் பண்ணையில் செம்மையாக இருக்கும். கூலிங்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அப்படியே குளுன்னு காற்று அவ்வளோ வரும். வயல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும். இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசு சரியில்லை அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 ரவுண்டு அடித்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கனமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய நினப்பு. நான் வந்து அப்படி தான் இருந்திருக்கேன். கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ராயிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கோவில் வந்துடும். 2 பக்கத்துமே வந்து வெறும் மரமாக தான் இருக்கும். ஒரு காடு மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து தார் ரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதான் வந்து சோலையாண்டர் கோவில். எங்களுக்கு 2 விளக்கு மட்டும் போடுறதுக்கு வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில, கூட்டமே இல்லை. அப்படியே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இடம். அதே மாதிரி உள்ளே போனோன்னே கோலம்லாம் வந்து அழகாக போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அமைதியாக இருந்துச்சு. கோவில்லாம் வந்து அமைதியாகவே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விசேஷ நாள் அப்படின்னா வந்து கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். இங்கே வந்து புளி சாதம் கொடுப்பாங்க. அங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாமியை கும்பிட்டுட்டு இதில் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. சாமியை பார்க்குறது வந்து நம்மளால முடியாது. அதனால் வந்து வெளியில் நின்று தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வருவோம். கோவிலை வந்து நாங்கள் சுற்ற மாட்டோம். ஜென்ட்ஸ் மட்டும்தான் சுற்றுவாங்க. சாமியை வந்து நேருக்கு நேர் பார்த்து கும்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அன்னைக்குன்னு வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்களா, அதையும் போய் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலில் அன்னதானம் வந்து நான் இன்றைக்கி தான் வந்து சாப்பிட்றேன். ரொம்ப நாள் வந்து ஆசை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. கோவில் சாப்பாடு அப்படிங்கிறதுனாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நல்லா இருந்துச்சு. பாயாசம் வேறு லெவல். எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வாங்கி தரேன் முட்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேம்மா. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன வாங்க போறியா? கோயிலுக்குள்ளே உட்காந்துறாங்களே, சோறு போடுறீங்க. நான் கோயிலில் கொஞ்சம் நேரம் கூட உட்காராம இது வாட்டுக்கு வந்துருச்சுங்க. அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டு வந்து உட்காருவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஆமா, வெள்ளை கலர் மீன். எவ்வளவு பெருசு. அதுக்குள்ள போய் என்னத்த பார்க்க? வெள்ளை கலர்ல இருக்கு. என் மயங்கள்கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். எவ்வளோ பெருசுடி. ஒயிட் கலர்ல இருக்கு. இது என்ன மீன்? டிசைனா இருக்கா? அம்மா பாரு, ரொம்ப வருஷமா இருக்கு போல. இது கோவில் குளங்குறதுனால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாங்கி போட்டோம்னு வச்சுக்க, டிசனாவா? டிசைன் கலர் கலரா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. டிசைனா இருக்கா? உள்ள தூக்கி போட்டுறாத அவளை. நல்லா இருக்கு இருக்கிற மீன் புள்ள. இது எப்படி நீ இதுல இருந்து வருமா இல்ல கொண்டாந்து இங்க பாரு. இது பேர் என்ன? கெளுத்தி மீனா? இங்கே இருக்கும். அது வளர்க்குறது இங்கே வளர்க்குறது. அது எப்படி வெள்ளை கலர்ல? எப்படி? நான் பார்த்து இப்பதான் பாக்குறேன். ஊதா கலர்லாம் வரும். ஊதா கலரா? பாக்குறேன்.